யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், யாருக்கும் அடங்க மாட்டோம் அப்படிலாம் நினைத்து கொண்டிருப்பவர்கள் பல பேர். ஆனால் எல்லாருக்குமே கட்டுப்படக்கூடியவர்கள், அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு வெறுமை இருக்குது அப்படின்னா சில கேள்விகளை நீங்கள் கேட்கல. ஹூ ஐ ஆம், நான் யார் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்வியை கேட்கக்கூடிய இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் பல விடைகளை கொடுக்க போகிறது. என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு எத்தனை பெயர்ச்சிகள், எத்தனை ஆண்டுகள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கு. ஆனால் வாழ்க்கையில் நாம் நினச்ச சில விஷயம் நடக்க மாட்டேங்குது. காரணம், நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம், நிறைய பேர் பேசுகிறத கேட்குறோம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கதான்னு பல பாதைகளில் செல்கிறோம். ஆனால் நமக்கான பாதைகளில் இன்னும் செல்ல ஆரம்பிக்கலை. இதை முதல்ல இன்றைக்கி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவோம், ஒரு முடிவுக்கு வருவோம். நான் இந்த தான் கனவு, என் கனவு இதுதான், இன்னும் 5 வருஷம் 5 ஆண்டு திட்டம், இந்த 5 வருஷத்தில் எனக்கு இதெல்லாம் நடக்கணும், இதான் என் கனவு அப்படின்னு முதல்ல கனவை எழுதுங்க. எழுதிட்டு அப்புறமா உங்களை பார்த்து கேள்வி கேளுங்க. இந்த கனவுக்கு நான் எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கேன்னு கேள்வி கேளுங்க. புரியுதா? முதல்ல கனவு எழுதுங்க. 5 ஆண்டு கனவு, 5 ஆண்டில் இதெல்லாம் எனக்கு நடக்கணும். அந்த இலக்கு, முதல்ல இலக்கை முடிவு பண்ணிடுறோம். நம்ம இன்றைய நாளை முடிவு பண்ணக்கூடாது, இலக்கை முடிவு பண்ணுறோம். அந்த இலக்கை முடிவு பண்ணிவிட்டு இந்த இலக்குக்கு நான் தகுதியான ஆளான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்க மாட்டோம், கண்டிப்பாக இருக்க மாட்டோம். மனசு சொல்லும், பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான், அடுத்து அண்ணே நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிப்பீங்கன்னு, ஆட்சி ஆளுவீங்க என்னன்னுவான். போடா, என்ன நீ அதெல்லாம் முடிகிற காரியமா? இப்போ மனசு கேட்காது, இதுதான் ஆனால் உண்மை. ஆனால் மனசு என்ன சொல்லும்? அவன் சொல்கிறத நம்பும். நான் ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படி தான் தோணும். ஆனால் நம்ம மனசு உண்மையாக நம்மளை யாருன்னு கேட்டு பாருங்க. அப்போ அது சொல்லும், இல்லை ராஜா நீ 20% தான் இருக்கிற, நீ 80% வரணும் இலக்க அடையன்னு அது உண்மையை சொல்லும். நான் யாருன்னு நீங்கள் கேட்கும்போது அப்போ தான் பதில் சொல்லும். அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஷாக் அடித்த நமக்கு அப்படி டக்குன்னு கரண்ட்டு விட்டால் எப்படி இருக்கும்? பொதக்கட்டீர்னு கீழே விழுவோம்ல, அப்படி வந்து விழுவோம். இவ்வளோ நாள் அப்போ நம்மளை போலியாக நம்மளே நினச்சிக்கிட்டு இருந்தோமா? நம்மளே எல்லாம் தெரியும் நினச்சிக்கிட்டு இருந்தோமா? நீங்கள் ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளே பாருங்களேன். நல்லா படிக்கிற பசங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் நினச்சி போவான். திடீர்னு ஒரு கேள்வி கேளுங்க, அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஆனால் அதை புரிஞ்சு படித்த பசங்க எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லுவான். இதுதான் ரொம்ப நுணுக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு புத பகவான் இருக்கிறார், உங்களுக்கு ஆணித்தனமாக இருக்கிறார், பலமாக இருக்கிறார். நீங்கள் மற்ற எதையும் நம்பக்கூடாது. புதனை பொறுத்த வரைக்கும் உங்கள் புத்திசாலித்தனம், உங்கள் புத்தி தான் உங்களுக்கு எஜமான், உங்கள் புத்தி தான் உங்களுக்கு யோகவான், உங்கள் புத்தி தான் உங்களுக்கு கடவுள். எஸ், அதுதான் உண்மை. உங்களால் முடியாததே கிடையாது. நான் இந்த இலக்கை அடையணும்னு முடிவு பண்ணி பாருங்க, மிதுனம் நடக்கலைன்னா கேளுங்க. ஆனால் அதை முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் யாருன்னு கேட்கணும். இன்றைக்கி நீங்கள் யாருன்னு கேட்டால் 0 இல்லை 10%, 20%ன்னு காட்டும். அப்புறமா அதை நீங்கள் 100 ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்னென்னலாம் இதில் போடணும், இதுக்குள்ளே என்னென்னலாம் கொண்டு வரணும், அதை முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடையலாம். ஆனால் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க நிறைய உங்களை போலியாக சொல்லி வச்சுருப்பாங்க, ஒன்னே நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, அதெல்லாம் கட்டுக்கதை. நான் ஜாதகம் ஒன்று சொல்கிறேன், ஜாதகத்தில் பரிகாரமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு எத்தனை தோஷம் இருந்தாலும் தோஷம் விலகிடும். அதுக்கு ஒன்று தான் செய்யணும். உங்களுக்கு என்ன தோஷம் இருக்குது, எல்லா தோஷமும் ஒரே நாளில் விலகிறதுக்கு ஐடியா இருக்குது. என்னென்னா ரொம்ப சிம்பிள். இன்னையிலேருந்து என் ஜாதகம் புனிதமாயிட்டு நீங்கள் நம்பணும்.
நான் புனிதமாயிட்டேன்னு நம்பணும், நான் உத்தமனாயிட்டேன்னு நம்பணும், நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு நம்பணும். நான் பண்ணின ஏதோ ஒரு தப்பு, நான் பண்ணின ஒரு துரோகம், நான் பண்ண ஒரு சிரமம், இன்னொருத்தனுக்கு கொடுத்த சிரமம், நான் இன்னொருத்தனுக்கு வச்ச பாம், அதுதான் என்னை இன்னைக்கு பிரச்சனைக்கு உண்டாக்குனதுன்னு நம்ம நம்பணும். எங்கேயோ ஒன்று பண்ணியிருப்போம். ஒரு டீ கடையில் போய் நிற்கிறோம், டீ கொடுக்க கேட்குறோம், 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல மனுஷன். 5 நிமிஷம் ஆகுது, டீ கடைக்காரர் அப்போ தான் அந்த பாய்லர்லாம் சுத்தம் பண்ணி இந்த 2 பேருக்கு டீயை போட்டுட்டு இவருடைய கிளாஸை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பொறுமை இருக்குமா? என்னாச்சு இவ்வளோ நாளைக்கு கேட்குறேன், என்னாச்சு டீயை காணோம்? கேட்போமா கேட்க மாட்டோமா? எவ்வளோ குரல் உயரும். அப்போ அந்த டீ கடைக்காரோட மனசு என்ன ஆகும்? நான் தோ வந்துட்டேன் அப்படின்னுவாங்க, இல்லைன்னா தோ போடுறேன் சார் அப்படின்வாங்க. ஆனால் ஏன் அந்த உயர்வு? அப்போ அந்த கண்ணை அப்படி திரும்பி பார்த்தா தெரிஞ்சிடும், அவங்க ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான், நமக்கு டீ கொடுக்க டைம் ஆகும், வெயிட் பண்ணுவோம். இதுவும் இந்த இடத்துல வந்த அந்த ரைசிங், அதுவும் நமக்கு ப்ராப்ளம் தான். இதுவும் நமக்கு ப்ராப்ளம், நம்மளுடைய ஒரு பெரிய தடை. ஆனால் நம்ம நினைப்போம், இல்லைங்க நான் கரெக்டாக தாங்க கேட்டேன். தவறு. அது எப்படி கரெக்டு? நமக்கு முதல்ல நம்மளை திங்க் பண்ணி பார்த்துணுங்க. நான் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டு பாருங்க. ஹூ ஐ ஆம். இதுக்கு நீங்கள் தயாரான்னு பாருங்க. அந்த லட்சியத்துக்கு நீங்கள் தயார்படுத்துங்க. உங்களால் அந்த லட்சியத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் ஆரம்பம். ஏன்னா உங்களுக்கு புதன் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார். கடவுள் புத்தி இருந்தால் போதும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகி வரலாம், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகி வரலாம். புத்தி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் தான் நம்ம பெருமையாக எல்லாரும் நம்மளை பேசுவாங்க. ஒவ்வொரு பெரிய பெரிய செலிபிரிட்டிக்கு பின்னாடி பாருங்கள், வாழ்க்கை வரலாறுகளை போய் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. வருத்தப்படாமல் கஷ்டப்படாமல் வெற்றியை யாருமே பார்க்கலைங்க. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க, இப்போ வெற்றி பார்க்க போகிறீங்க. இப்போ வெற்றியை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இலக்கை அடையிறதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணோன்றதை நம்ம இப்போ பார்த்தே ஆகணும். அதனால் சொல்கிறேன், ஜாதகத்தில் 1000 தோஷம் இருந்தாலும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை நான் சரியாக வைத்து கொள்ள போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட போய் அப்படியே சரணாகதி அடைங்க. அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க. குலதெய்வத்துக்கிட்ட போய் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க, நேராக போயிடுங்க, சாஷ்டாங்கமாக நமஸ்காரத்தை போடுங்க. மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு, மன்னிப்பு கேளுங்க. என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் அதில் கொண்டு விடுங்க. தப்பே பண்ணலன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், யாரையோ ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தியிருப்போம், எங்கேயோ ஒரு வருத்தம் வந்திருக்கும். அதுக்கு பிறகு நல்லா செய்யுங்க, நல்ல எண்ணெயை தேய்ச்சி குளிங்க. இல்லை எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு குலதெய்வத்துக்கு போங்க, மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு, நீ இருக்க, உன்னை நம்பி இன்னுமே ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையை அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்களேன். கட கட கடன்னு உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகும். இது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சி நடக்காமல் இருந்ததோ அதெல்லாம் நடக்கும். எந்த பேரை எதிர்பார்த்தீங்களோ அந்த பேர் வரும். நீங்கள் ஒரு அரசாங்கத்தை ஆள முடியும், ராஜ வாழ்க்கையை வாழ முடியுங்க. இந்த ஒன்று தாங்க தேவை. என்ன நான் புனிதப்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் அந்த ஊருக்கு போய் இந்த பரிகாரம் பண்ண போகிறேன், இந்த கோயிலுக்கு போக போகிறேன், நான் இந்த நீங்கள் கோயிலுக்கு போங்க, எல்லா கோயிலுக்கும் போங்க, சாமி கும்பிடுங்க, நல்லா இருங்க. ஆனால் முதல்ல உங்கள் உள்ளூரில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சாமியோட கனெக்ட் ஆகுங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். கட்டுக்கட்டாக பணம் வரும். நம்ம உள்ளூரில் இருக்கிற சுவாமியோட கனெக்ட் ஆனால் கட்டுக்கட்டாக நமக்கு பணம் வரும். இதெல்லாம் என்ன உண்மை மாதிரியா இருக்குது? நினச்சி பாருங்கள், நடத்தி பாருங்கள். ஒரு வருஷம் ஒரு கோயிலுக்கு ஒரு டைமை வச்சிங்க. மனசை சுத்தப்படுத்திக்கணும். முதல்ல மன சுத்தம், அப்புறமா எனக்கு நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். பாவம் பண்ணாமல் இருக்கவே முடியாது சுவாமி. ஏதோ ஒரு பாவம் பண்ணுவோம், யாரோ ஒருத்தவங்களை வருத்தப்பட வைப்போம், யாரோ ஒருத்தவங்க சிரமப்படுவாங்க, இதை வெளியில் சொல்லிக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்களோட வார்த்தைகளில் நம்ம உள்ளே பூந்து வெளியில் வந்திருப்போம், மன வேதனைப்பட்டிருப்பாங்க. மன்னிப்பு தான் கேட்கணும். மன்னிப்பு தான் முதல் வார்த்தை, மருந்து. அதான் மருந்து. அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில், நீங்கள் பெருமாளை எடுத்துங்கோ, சிவனை எடுத்துங்கோ,
மிதுன ராசிக்காரர்கள் சிவனை எடுத்துங்கோ, பெருமாள் எடுத்துங்கோ, நடராஜர் எடுத்துங்கோ, திருமுறை படிங்க, தேவாரம் படிங்க, திருமுறை படிங்க. உண்மையிலே சொல்கிறேன், சிவபெருமான் உங்களுக்கு மிதுன ராசிக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன், நடராஜருடைய சகஸ்ரநாமம், எல்லா சகஸ்ரநாமத்தை விட நடராஜருடைய சகஸ்ரநாமத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஒரு எதிரியை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒருத்தவனை கட்டுப்போட வைக்க முடியும், அவனை அப்படியே கலங்க வைக்க முடியும். நடராஜரால் மட்டும்தான் முடியும். அது நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நடராஜர்னால் யாரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். நடராஜருடைய அருமையே வேற. தெய்வ வடிவத்தில் நடராஜருடைய அருமை எப்படின்னா, ஒருத்தவனை எப்பேற்பட்டவனையும் அடங்க வைக்க முடியும், நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட நடராஜரை கும்பிடுங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த காலகட்டம் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அப்போ யோசிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் போயிடும், எல்லா தோஷங்களும் போயிடும். பரிகாரமே தேவையில்லை. சிவனை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம எதை செய்யலாம், என்ன பண்ணலான்னு இப்படியே எத்தனை காலம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிள்ளைகளா? எத்தனை காலம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது சொல்லுங்க. நமக்கு ஒரு விடை வேணாமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம கனவு நிறைவேற வேண்டாமா? நம்ம ஜாதகத்தை புனிதப்படுத்த வேண்டாமா? நம்ம தலையெழுத்தை மாற்ற வேண்டாமா? உங்களுக்கு என்ன நினைக்கணும், என்ன நடக்கணும், அதை முடிவுக்கு வாங்க. முடிவுக்கு வந்துட்டு சுவாமிகிட்ட சொல்லுங்கள், எனக்கு இது நடக்கணும், இன்னிலிருந்து நான் உத்தமனாக, நான் நீ நினைக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு முடிவுக்கு வாங்க. அவர் நடத்தி கொடுக்க ஆரம்பிப்பார். அவருடைய கடமை. உங்கள் குலதெய்வம் அதுக்கு அனுகிரகம் செய்யும். நண்பர்களே, மிதுன ராசி நேயர்களே, இது ஒரு நல்ல நேரம். உங்கள் உள்ளூரில் இருக்கிற சுவாமியை முதல்ல வழிபாடு பண்ணுங்கள். வெளியூரில் இருக்கிற சுவாமிக்கு வேண்டிக்கிங்க. இந்த காரியம் நடந்துட்டா உன் சன்னதிக்கு நான் வருகிறேன்னு வேண்டிக்கிங்க. அந்த காரியம் நடக்கும். நடந்த பிறகு நீங்கள் எந்த கோயிலுக்கு நினச்சிங்களோ அந்த கோயிலுக்கு போங்க. எந்த கோயிலுக்கு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு போங்க. ஆனால் முதல்ல தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும். என்னால் முடியும், நான் வருவேன், நான் வந்தே தீர்வேன் முடிவு பண்ணணும். நீங்கள் வந்துடுவீங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். பாபா படம் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் ஒரு மனுஷனை எப்படி கொண்டு போகணுன்னே தெரியாது, டக்குன்னு உங்களை மேலே ஏற்றும். அப்போ நல்ல நேரம் வர்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ ஆரம்பம். உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம். நீங்கள் யாருன்னு கேளுங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேளுங்க, எப்படி உங்களை மாற்றணும்னு முடிவு பண்ணுங்கள். அப்போ ஜாதகத்தில் கையை வைங்க. அந்த ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யும், பேசும் ஜாதகம். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். குலதெய்வம் உங்களுக்கு அருள் செய்வாங்க. நல்லது நடக்கும்.